friends, welcome to my channel. Friends, இந்த வீடியோ ஒரு டவுட் கிளியரிங் வீடியோ. என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஷட்டில் டேட்டிங்கில் 2 கலர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அது ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நாட் போடுவோம். அந்த நாட் போடும்போது 2 த்ரெட் எண்ட்ஸும் அப்படியே இருக்கும். அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதை ரிங்குள்ளே வச்சு நம்ம ஹைட் பண்ணலாமா இல்லாட்டி தனித்தனியாக ஹைட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். இது வந்து ஹைடிங் த்ரெட் எண்ட்ஸ்னு ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த டெக்னிக்கை நம்ம 2 மெத்தட்ஸில் பண்ணலாம். இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி த்ரெட் எண்ட்ஸ் எப்படி ஹைட் பண்ணலான்றது தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஏற்கனவே நான் யூஸ் பண்ண மெத்தடு தான். இந்த 2 டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு நாட் போட்டுக்குங்க. ஆர்டினரி நாட்டு தான். இப்போ நாட் போட்டுட்டு நம்ம ஒரு ரிங் போட்டுடலாம். சும்மா ஒரு 5 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு ரிங் அசம்பிளிங்கை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஒரு ரிங்குக்கு தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரிவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு செயின் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த த்ரெட் எண்ட்ஸை ஹைட் பண்ணுவோம். ஸோ எப்படி ஹைட் பண்ணுவோன்னா இந்த ஷட்டில் த்ரெட்டு எங்கே போதோ அதே பாத்தில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஷட்டில் த்ரெட்டு இங்கேருந்து மேலோடி இந்த லைட் கலர் த்ரெட்டுக்கு மேலோடி வந்து கீழே போகுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த த்ரெட் எண்ட்ஸை மேலே இந்த லைட் கலர் த்ரெட்டுக்கு மேலே வச்சு இந்த ரிங்குள்ளோடி வெளியே எடுங்க. ஸோ இந்த ஷட்டில் த்ரெட்டு எங்கே பாஸ் பண்ணுதோ அதே வழியாக தான் இந்த த்ரெட் எண்ட்ஸையும் நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, 2 த்ரெட்டையும் இழுத்துட்டு வாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டபுள் ஸ்டிச். செகண்ட் ஹாஃப் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இந்த ஷட்டில் த்ரெட் வந்து கீழேருந்து மேலே வருது. ஸோ இந்த லைட் கலர் த்ரெட் மேலே இருக்குது, ஷட்டில் த்ரெட் வந்து கீழே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த லைட் கலர் த்ரெட்டை மேலே வச்சுக்கிட்டு இந்த த்ரெட் எண்ட்ஸை அந்த லைட் கலர் த்ரெட்டுக்கு கீழே வச்சு ஸ்டிச் போட்டுருங்க. ஓகே, ஸோ நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் போடும்போது இந்த ஷட்டில் வந்து லைட் கலர் த்ரெட்டுக்கு ஹேண்ட் த்ரெட்டுக்கு மேலே வரும். ஓகே, ஸோ மேலே வந்துட்டு இப்போ இந்த ஃபிங்கர் லூஸ் பண்ணிங்கன்னா ஒரு லூப் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லூப்பை நீங்கள் கீனாக பார்த்தீங்கன்னா, நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ஷட்டில் த்ரெட் வந்து லைட் த்ரெட்டுக்கு மேலோடி போகுது. ஓகே, ஸோ மேலேருந்து கீழோடி வெளியில் வருது. ஸோ அதே பாத்தில் இந்த த்ரெட் எண்ட்ஸை நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ ஷட்டிலில் கீழேருந்து இது அப்படியே இப்படி வெளியே இழுத்துட்டு வாங்க. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டபுள் ஸ்டிச். செகண்ட் ஹாஃப் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஷட்டில் த்ரெட்டுக்கு மேலோடி வரும். ஓகே, ஷட்டில் த்ரெட் இப்போ கீழோடி போயிட்டு வெளியில் வருது. அதே பாத்தில் தான் நீங்கள் இந்த த்ரெட் எண்ட்ஸை கொண்டு வரணும். ஸோ இந்த லைட் த்ரெட்டை ஷட்டிலில் தூக்கி பிடிச்சிட்டு இந்த 2 த்ரெட்டையும் இதோடி உள்ளோடி இந்த லூப் உள்ளோடி வெளியில் கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இப்போ 3த்தையும் பிடிச்சிக்குங்க. 3 த்ரெட்டையும் பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா இந்த த்ரெட் எண்ட் வந்து ஹைட் ஆயிரும். ஸோ நீங்கள் சேஃபாக சைடுக்கு இன்னும் ஒருக்க நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போது இந்த ஷட்டில் த்ரெட் மேலேருந்து கீழே போகுது. ஸோ அதே மாதிரி இந்த த்ரெட் எண்ட்ஸையும் மேலேருந்து கீழே கொண்டு போங்க. அப்புறம் இந்த ஷட்டில் த்ரெட்டோட இந்த 3 த்ரெட்டையும் பிடிச்சி இழுத்து நாட் போட்டுருங்க.
செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டபுள் ஸ்டிச் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு கீழே தான் ஷட்டில் த்ரெட் இருக்குது. அதனால் இந்த த்ரெட் எண்ட்ஸை அதே வழியில் இப்படி இந்த லூப் வழியாக வெளியில் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த மூணுத்தையும் இப்படி பிடிச்சிக்குங்க. ஸோ டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இனி என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக இதை அப்படியே கட் பண்ணி செயினுக்கு தேவையான ஸ்டிச்சஸ் நம்ம அப்படியே போட்டுகிட்டே போவோம். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ஹைடிங் த த்ரெட் எண்ட்ஸ். இப்போது செகண்ட் மெத்தட் ஆஃப் ஹைடிங் த த்ரெட் எண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கொயர் நாட்டுன்னு சொல்லுவோம். அந்த நாட் போட்டு தான் இந்த மெத்தடை நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் நாட் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். லைட் கலர் த்ரெட் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட்லேயும் டார்க் கலர் த்ரெட் என்னுடைய ரைட் ஹேண்ட்லேயும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டார்க் கலர் த்ரெட்டை லைட் கலர் த்ரெட்டு மேலே வச்சுட்டு சும்மா ஆர்டினரி ஒரு ஷூலேஸ் நாட் ஒன்று போட்டுற போகிறோம். ஸோ ஒரு நாட் போட்டுட்டோம். ஸோ அடுத்த நாட் போடும்போது லைட் கலர் த்ரெட் அகெயின் திருப்பியும் கீழே வச்சுக்கோங்க. டார்க் கலர் த்ரெட்டை மேலே வச்சுக்கிட்டு இன்னொரு நாட்டு போடுங்க. ஸோ இந்த டார்க் கலர் த்ரெட்டை கீழோடி வெளியில் இழுங்க. ஸோ இப்படி இழுத்துட்டு இந்த ரெண்டு த்ரெட்டையும் இப்படி இழுத்திங்கன்னா இதான் ஸ்கொயர் நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு த்ரெட் எண்டு வந்து இந்த டார்க் கலரில் வரும், இன்னொரு த்ரெட் எண்டு வந்து இதில் லைட் கலரில் போயிடும். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு எந்த கலரில் ரிங் வேணுமோ அந்த கலரில் ஒரு த்ரெட் எண்டாக எடுத்துக்கோங்க, ஹைட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த த்ரெட் எண்டை மேலேருந்து கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இந்த லூப்புக்குள்ளே பாஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகே, ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டபுள் ஸ்டிச் பாருங்கள். த்ரெட் எண்டை கீழோடி கொண்டு வந்து மேலே கொண்டு வாங்க. ஓகே, ஸோ மேலே லூப்புக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இதை எப்படியே பிடிச்சி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் த்ரெட் எண்ட்ஸை ஹைட் பண்ணணும். ஒரு 2 or 3 நாட்ஸ் நீங்கள் டபுள் நாட்ஸ் போட்ட பிறகு இந்த த்ரெட் எண்டை நீங்கள் கட் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 இல்லை 3 டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு த்ரெட் எண்ட்ஸை நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் 3 நாட்ஸ் போட்டுட்டேன். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நான் கட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் அகெயின் என்னுடைய ரிங்ஸுக்கு தேவையான ஸ்டிச்சஸை நான் போட போகிறேன். ஸோ இந்த ரிங் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ரிவர்ஸ் ஒர்க் பண்ணி செயின் பண்ணுறதுக்கு நம்ம லிட்டில் ஃபிங்கரில் ரேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த த்ரெட் எண்ட் இருக்குது, லைட் கலர் த்ரெட்டோடைய த்ரெட் எண்டு இருக்குது. ஸோ இதை வந்து இப்போது ஹைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டபுள் ஸ்டிச் போட்டுட்டோம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டபுள் ஸ்டிச். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போது செகண்ட் ஸ்டிச்சு. ஒரு 3 டபுள் ஸ்டிச்சஸ் போட்ட உடனே நீங்கள் நூலை கட் பண்ணிடலாம். 2 ஸ்டிச்சஸ் போட்டேன், இப்போ தேர்ட் ஒன் போடுறேன். ஷட்டில் த்ரெட்டோடு பிடிச்சிக்கிங்க. அப்புறம் இந்த ஃபிங்கரில் டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆயிரும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டபுள் ஸ்டிச்.
இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்டிச்சஸ் அப்படியே நீங்கள் போட்டுகிட்டே போகலாம். ஸோ இது இன்னொரு மெத்தட் ஆஃப் ஹைடிங் த த்ரெட் ends. ஸோ இப்போ நீங்கள் இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம 2 த்ரெட் ஹைட் பண்ணனால இந்த இடம் கொஞ்சம் பல்ஜியாக தெரியும். ஓகே, ஆனால் அந்த செகண்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது அது பல்ஜியாக தெரியாது. அப்படியே நார்மலாக இந்த ஃபஸ்ட் 3க்கும் லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்கும் எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது. இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் டேட் பண்ணலாம். Hope you learned something new from this video. Thanks for watching. Happy tatting.